வணக்கங்க. இன்றைக்கும் நான் மகாபாரதத்திலிருந்து ஒரு நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதாவது மகாபாரதத்திலே பாஞ்சாலியினுடைய ஐவர் விவாகம், இந்த 5 பேரையும் பாஞ்சாலி மணந்தார் என்ற செய்தி நம்ம அனைவருக்கும் தெரியும். ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணுடைய மனோநிலை என்ன, சாஸ்திரம் இதை அங்கீகரிக்கிறதா, அல்லது ஐவரை ஒரு பெண் மணப்பது என்பது தர்மமா என்ற பல்வேறுபட்ட கேள்விகளுக்கு நமக்கு பதில் தெரிய வேண்டும். அப்போ இந்த நிகழ்ச்சி இவ்வாறு நடக்கிறது. எப்படின்னா, அர்ஜுனன் மாறுவேடத்திலே சென்று வில்வித்தையிலே வென்று அந்த ஐவரோடும் பாஞ்சாலியை அழைத்து கொண்டு வருகிறார்கள். வரும்போது பூஜை அறையிலே தியானத்திலே தாயார் இருக்கிறார். ஒரு கன்னிகையை வென்று வந்திருக்கின்ற சந்தோஷத்திலே அந்த தாயாரிடம், இங்கே பாருங்கள், எவ்வளவு மதிப்புமிக்க யாசகத்தை பெற்று வந்திருக்கிறோம் என்று பாருங்கள் தாயாரே என்று இவர்கள் சொல்லும்போது, யாசகம் என்பது பொருள் என்ற எண்ணத்திலே அவர்கள் அந்த தியான நிலையிலே ஆணையை ஒன்றை இடுகிறார்கள். நான் ஆணையிடுகிறேன், யாசகம் பெற்ற பொருளை ஐவரும் சமமாக பங்கிட்டு கொள்ளுங்கள் என்று அவர் ஒரு ஆணையாக சொல்லிவிடுகிறார். அப்படி அந்த ஆணை பிறப்பித்த காரணத்தினாலே இது ஐவருக்குமே ஒரு பெரிய தர்ம சங்கடத்தை உருவாக்குகிறது. தாயாரினுடைய சொல்லை இறைவனுடைய சொல்லாக அவர்கள் பாவித்து வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். எனவே ஒரு தாயாரானவர் இவ்வாறு அவர்கள் யாசகம் பெற்றது பொருள் என்ற பொருளிலே அவர்கள் இந்த ஆணையை இட்டு விட்டார்கள். ஆனால் யாசகம் பெற்றது கன்னிகையாவார். அப்போ இந்த தர்ம சங்கடத்திலே ஆழ்ந்து அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கின்ற வேளையிலே தாயாருடைய சொல்லுக்காக அர்ஜுனன் பாஞ்சாலியை மணப்பதென்றும் ஏனைய நால்வரும் துறவரம் மேற்கொள்வதென்றும் நால்வரும் முடிவு செய்கிறார்கள். அப்போ அது காலத்திலே இந்த தர்மன் என்பவன் பிரஜைகளுடைய ராஜா. எனவே பிரஜைகளுடைய நலனை மனதிலே நிறுத்தி அதற்கு தகுந்தது போல முடிவெடுங்கள் என்று வேதவியாசகர் அவர்களிடம் வினவ, பாஞ்சாலியானவர் இந்த ஐவரையும் மணக்க சம்மதம் தெரிவிக்கிறார். அப்போ இதெல்லாம் முன்கதை. அப்போ இந்த விஷயத்திலே கிருஷ்ணர் தலையிடுகிறார். இப்போ இந்த கிருஷ்ணர் இந்த நிலையில் என்ன வகையான உபதேசம் செய்கிறார் என்பது தான் இப்போ நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ கிருஷ்ணர் பாஞ்சாலியை பார்த்து, இந்த ஐவரையும் மணப்பதிலே நீ ஆனந்தம் கொண்டாயா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்பொழுது பாஞ்சாலியானவள் உருக்குலைந்து போகிறாள். ஒரு பெண் எப்படி ஐவரை மணக்க சம்மதிப்பாள்? அது என்னுடைய பெரும் துர்பாக்கியமாகும்.
ஆனால் ஏனைய ராஜகுமாரர்கள் துறவறம் பூண்டால் ஒரு தாயுடைய மனமானது எப்படி அமைதி கொள்ளும், அதுபோல ஏனைய சகோதரர்கள் அனைவருமே துறவரம் பூண்டதுக்கு பிறகு என்னவராகிய அர்ஜுனனோடு நான் எவ்வாறு இல்லறம் நடத்த இயலும், அவர் என்னுடன் இணைந்து எவ்வாறு இல்லறத்தை நடத்த இயலும் கோவிந்தரே, எனக்கு இதற்கான வழி தெரியவில்லை என்று அவர் சொல்லுகிறார். அப்போ அடுத்து என்ன சொல்கிறார், நீ பிறருடைய நன்மையை, பிற பிரஜைகளுடைய நன்மையையும் பிறர்களுடைய நன்மையையும் நீ குறிக்கோளாக ஏற்று இந்த முடிவை எடுப்பதனால் இது தர்மமாகும் என்று கிருஷ்ணரே சொல்லுகிறார். அப்ப அடுத்த கேள்வியை பாஞ்சாலி கேட்கிறார். இந்த 5 பேரையும் நான் மணக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எனக்கு 5 கற்களை தந்தீர்களோ என்று கேட்பதோடு, இந்த நான் 5வரையும் மணப்பதை நீங்கள் தர்மம் என்று ஏற்பீர்களா என்று கிருஷ்ணரை கேட்கிறார். அப்பொழுது கிருஷ்ணர் ரொம்ப விவேகமான ஒரு பதிலை சொல்கிறார். நான் இந்த 5வரையும் மணப்பதை தர்மம் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இது தர்மமாகாது. இதை தர்மம் என்று நான் ஏற்பதனால் வருகின்ற சந்ததிகள் இதை முன் உதாரணமாக கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்து விடுவார்கள். எனவே இது தர்மம் அல்ல. எனினும் இது பாவமும் அல்ல. ஏனென்றால் உன்னுடைய நோக்கம் பிரஜைகளுடைய நன்மையையும் ஏனைய மனிதர்களுடைய நன்மையும் சார்ந்ததாக இருப்பதனால் ஒரு அதர்ம செயலும் சில நேரங்களிலே பாவமாகாத செயலாக போகிறது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த வார்த்தையை சொல்கிறார். அது புண்ணிய காரியம் அல்ல, அது தர்ம செயல் அல்ல. அந்த செயல் தருகின்ற பாவமானது நம்மை அடையாது. இந்த 5 ஆதாரங்கள் நான் உனக்கு கொடுத்தது 5 கணவர்களை மணந்து கொள்ளுங்கள் என்பது அல்ல. 5ம் 5 ஆதாரங்களை கொண்டது. உதாரணமாக ஞானம், அன்பு, நியாயம், சமர்ப்பணம் மற்றும் துணிவு. இந்த 5ம் 5 விஷயங்களை செய்கின்றன. ஒன்று, ஞானம் புத்தியை அமைதிப்படுத்துகிறது. அன்பு ஹிருதயத்தை அமைதிப்படுத்துகிறது. நியாயம் ஆன்மாவை அமைதிப்படுத்துகிறது. சமர்ப்பணம் நமது சரீரத்தை அமைதிப்படுத்துகிறது. துணிவு நம்முடைய மனதை அமைதிப்படுத்துகிறது. அதாவது துணிவு மனதை அமைதிப்படுத்துகிறது, சமர்ப்பணம் சரீரத்தை அமைதிப்படுத்துகிறது, நியாயம் ஆன்மாவை அமைதிப்படுத்துகிறது, அன்பு ஹிருதயத்தை அமைதிப்படுத்துகிறது. அதுபோல ஞானம் புத்தியை அமைதிப்படுத்துகிறது. ஸோ இது மாதிரி இந்த 5 ஆதாரங்களும் உடலின் 5 அவயவங்களையும் அமைதிப்படுத்துவதனால் மனிதன் கருணையை பொழியத் தொடங்குகிறான். எவனொருவன் கருணை உள்ளவனாக இருக்கிறானோ அவனே தர்மவானாக விளங்குகிறான். எனவே இந்த கருணை நம்மளிலிருந்து பிறக்க வேண்டும் என்றால்
இந்த அவயவங்கள் அமைதியாக வேண்டும். இந்த அவயவங்கள் அமைதியாக வேண்டும் என்றால் அதற்குரிய குணநலங்கள் வேண்டும். இந்த குணநலங்கள் பூர்த்தியாகும் போதுதான் கருணையும் தர்மமும் இந்த மண்ணிலே ஸ்தாபிக்கப்படுகிறது என்ற மகா உண்மையை இந்த விளக்கத்திலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மிக மிக நுட்பமான விளக்கம். ஏன்னால் தர்ம நெறியை அறியாமல், தர்மத்தின் ஆதாரங்களை அறியாமல் இந்த உடல் கொந்தளித்து கொண்டிருப்பது அமைதியுறாமல் நமது பாதை சரியான பாதையாகவும் நிறைவான பாதையாகவும் அமையாது. எனவே நாம் இது போன்ற காவியங்களில் வருகின்ற நுட்பங்களை நுட்பமாக ஆராய்ந்து தெளிந்து மீண்டும் மீண்டும் அவற்றை தியானித்து அவற்றை மனதிலே இருத்தி அவற்றை வாழ்க்கையாக கொண்டு தொடர்ந்து பயணிக்கும்போது தான் நாம் நம்மை அறிகின்ற ஒரு புனிதமான யாத்திரையில் முழுமையான தூரத்தையும் முழுமையான இலக்கையும் அடைய முடியும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதுகாரம் வாய்மொழி கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும்.